பிள்ளைகளுக்கு நாம் எப்படி இந்த நோக்கத்தை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி 100 ரூபா கிடைக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படி தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி யார் நோன்பு வைக்கிறாங்களோ, ரம்ஜான் மாதம் ஃபுல்லாக யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி பரிசு கிடைக்கும். அது சொல்கிறது தப்பா அப்படின்னு சொன்னால், அது இரண்டாவதாக ஒரு நோக்கமாக சொல்லலாம். நீங்கள் வைக்கக்கூடிய நோன்புக்கு கூலி அல்லாஹ் கொடுப்பான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு இந்த கூலியை நாங்கள் கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு பிள்ளைகளுடைய சிந்தனையில் அல்லாஹ்விடத்தில் தான் எங்களுக்கு இந்த முழு கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்கள் இருக்க வேண்டும். அதனால் தான் எத்துணை நபிமார்கள் வந்தாலும் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒமா சலுக்கும் அலிஹிமின் அஜ்ர், நான் உங்களிடத்தில் எந்த விதமான கூலியும் கேட்கவில்லை, எனக்கு நீங்கள் எதுவும் காசு கொடுக்கல, நீங்கள் நல்லதின் பக்கம் வந்தால் அது போதும். அதுதான் எல்லா இறை தூதர்களும் சொன்னார்கள். அப்போ நோன்பினுடைய நோக்கமும் அதுதான். அல்லாஹ் எல்லா நன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது அதற்கு நன்மை தருவான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், நோன்புக்கு கூலி மட்டும் அன உஜ்ஸி பிஹி, நான் அதுக்கு கூலியை கொடுப்பேன், நான் அதற்கான கூலியை கொடுப்பேன். நோன்புடைய சிறப்பை பற்றி கூட நிறையா சொல்லலாம். அதனுடைய நோக்கத்தில் நமக்கு என்ன நோக்கம் இருக்க வேண்டும்? இது இறையச்சத்தை ஏற்படுத்தியது. இந்த நோன்பு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் கொண்டு வருது. அதனால தான் ரமதான் அல்லாத மாதங்களில் சாப்பிடக்கூடிய உணவு, தண்ணீர் இதெல்லாம் ஹலாலாக இருக்கிறதோ, ரமதானுடைய மாதத்தில் அதெல்லாம் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான். ஏன் சில பேர் சொல்லுவாங்க, என்னால் பாவத்தை விட முடியாது, என்னால் பெரிய பெரிய பாவத்தை என்னால் விட முடியாது. மனுஷனுக்கு தேவைப்படக்கூடிய தினதோறும் சாப்பாடு அல்லாஹுக்காக ரமதான் மாதத்தில் விடுகிறான் அப்படின்னு சொன்னால் அவனால் எல்லா பாவத்தையும் விட முடியும். அதுதான் அல்லாஹ் இந்த இடத்தில் கற்றுக் கொடுக்கின்றான். அல்லாஹுடைய பயம் வந்து விட்டால், அல்லாஹுடைய அச்சம் வந்து விட்டால் தனியாக இருந்தாலும் சாப்பிடாமல் இருக்க முடியும். அப்போ தேவைப்படக்கூடிய உடலுக்கு சாப்பிடாமல் இருக்க முடியும் என்று சொன்னால் தனிமையிலிருந்து நீங்கள் பாவத்தையும் விட முடியும். அல்லாஹ் அந்த இறைச்சத்தை கற்றுக் கொடுக்கின்றான். அந்த ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மீதி இருக்கக்கூடிய 11 மாதங்களுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி தான். அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதான். இப்போ ஒரு மாதத்தில் அல்லாஹ் இந்த நோன்பில் இருக்கக்கூடிய நன்மைகளுக்கும் நிறைய